வணக்கம் மக்களே, நீ நம்ம பார்க்க போற மூவி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் தாங்க. எல்லாம் இப்பதான் வந்து கருப்பு மூவி செலிப்ரேஷன்ல இருந்து வெளியே வந்துறதுக்குள்ள சூர்யாவோட நெக்ஸ்ட் பிலிம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வந்துச்சுங்க. பட் கருப்பு அப்படின்றது வந்து ஒரு மாஸ் பிலிம், இது வந்து ஒரு கிளாஸ் டீசன்ட் பிலிம், ரெண்டுத்துக்கும் கம்ப்ளீட் டிஃபரன்ஸ். அதனால வந்து கருப்பு லெவல் எக்ஸ்பெக்டேஷனோட இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவிக்கு வந்து போகவே போகாதீங்க தயவு செஞ்சு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்வேஸ் ஸ்கில்ஸ்ங்க. இன்னும் டீட்டெயிலா இந்த மூவியை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி வந்து ஒரு தெலுங்கு டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்க ஒரு ஃபிலிம். ஓவராலா ஒரு தெலுங்கு ஃபிளேவர் நிறைய பிளேஸ்ல இந்த மூவிக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர் தமிழ் ஃபிலிம் ஒரு குட் மூவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாடா, மெய்யழகன், வாரணமாயிரம், ஜோ, ஓமை கடவுளை இந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்து ப்ராப்பரா ஒரு தமிழ் ஃபீல் அப்படின்றது இருக்கும். மலையாளம்ல அதுவே நீங்க வந்து ஒரு குட் ஃபீல் மூவி பார்க்கணும் அப்படின்னாக்கா ஓம் சாந்தி ஓசானா, பிரேமலு, சார்லி இந்த மாதிரி மூவிஸ்ல வந்து முக்கியமா பிரேமம் அதை சொல்ல மாட்டேன். முக்கியமா இந்த மூவிலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மலையாளம் ஃபிளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அதே மாதிரி தெலுங்கு சைட்ல போனீங்க அப்படின்னா தெலுங்கு டைரக்டர் டைரக்ட் பண்ணிருக்க வாரிசு, ஆலவைகுண்டபுரம், குண்டூர் காரணம் இந்த மாதிரி ஒரு தெலுங்கு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஃபிளேவர் கண்டிப்பா அந்த படத்துல எல்லாமே இருக்குங்க. ஈவன் தோ தமிழ்ல சுந்தர் டைரக்ட் பண்ணிருக்க வந்தா ராஜாவா தான் வருவேன் அந்த மூவி கூட பாருங்க. தெலுங்குல வந்த அண்டர் இன்டிக்கு தாரடி அப்படின்ற ஒரு மூவி தான் வந்து ரீமேக் பண்ணிருப்பாங்க. அந்த மூவிலுமே தெலுங்கு ஃபிளேவர் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் தெலுங்கு ஃபிளேவரோட வர விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வந்து ரொம்ப பெருசா நீங்க எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்காம இந்த மூவியை பார்க்க போனீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டீசென்ட் ஒன் டைம் வாட்ச் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோட டைட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ்னு ஒரு டைட்டில் வச்சாக்க நம்ம எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், சூர்யாக்கும் அந்த பையனுக்கும் இருக்க பாண்ட் தான் இந்த மூவி ஃபுல்லாவே நம்ம வந்து டிராவல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல நான் அந்த போனேன். பிகாஸ் டாடால வந்து நம்ம பார்த்துருப்போம், அதே மாதிரி தான் வந்து இந்த படமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பட் இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிங்க. ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மூவியோட கேஸ்ட் பத்தி பார்த்துடலாம். தமிழ் கேரக்டர் அண்ட் தெலுங்கு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ்டு வெர்ஷன்ல தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. ராதிகா வந்து அம்மா கேரக்டர்ல, அதுக்கப்புறம் ஃபீமேல் லீட்ல வந்து மமிதா பைஜு, அதுக்கப்புறம் மேல் லீட்ல சூர்யா. இந்த 3 பேர் தான் வந்து படத்தையே வந்து கேரி பண்ணிட்டு போறாங்க. கேரி ஃபார்வர்ட்ல இந்த 3 பேர் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த மூவில வந்து நிறைய ரோல் பிளே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்டோரி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ராதிகா வந்து அம்மா கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் பையன் சூர்யாக்கு ஒரு கல்யாணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் தான் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு அப்படின்னு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. அதுக்காக வந்து சூர்யாவை போட்டு கொஞ்சம் டார்ச்சர் பண்றாங்க. சூர்யா வந்து என்ன பண்றாங்க, டக்குன்னு வந்து ஒரு சரோகேட் மதரை வந்து தேடி போயிட்டு அமெரிக்கால வந்து ஒரு 10 மந்த் கழிச்சு வந்து ஒரு பேபி பாய் வந்து பார்ன் பண்ண வைக்கிறாங்க. சரோகேட் மதர்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து இந்த படத்துல தான் அந்த வார்த்தையை வந்து கத்துக்கிட்டேன். ஸோ சரோகேட் மதர் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, ஒரு வாடகை தாய் மூலியமா வந்து குழந்தை பெறுறது தான் வந்து சரோகேட் மதர். அதுக்கப்புறம் அந்த பேபிக்கு வந்துட்டு ஒரு போன் மேரோ இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ பயாலஜிக்கல் மதர் அகைன் தேடி போறாங்க. பார்த்தா மமிதா பைஜு தான் அந்த பையனோட பயாலஜிக்கல் மதர். ஸோ அதுக்கப்புறம் மமிதா பைஜு கேரக்டரும் சூர்யா கேரக்டர் தான் இந்த படம் ஃபுல்லா டிராவல் ஆகுது. மமிதா பைஜு கேரக்டர் வந்து மேடி ஆகும். இந்த படத்துல வந்து சூர்யாவோட கேரக்டர் வந்து சஞ்சய் விஸ்வநாத் ஆகவும், அதாவது நம்ம சஞ்சய் ராமசாமி வந்து கஜினியில, இந்த படத்துல வந்து சஞ்சய் விஸ்வநாத். ஓகேங்களா? ஸோ லாஸ்டா வந்து இவங்க 2 பேருமே சேர்றாங்களா இல்லையா, இதுதான் வந்து இந்த படத்துடைய ஒரு ஒன் லைன் ஸ்டோரினே சொல்லலாம். ஆனா இந்த படத்துல நிறைய லீட் கேரக்டர்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணி கொஞ்சம் மூவியோட ட்ராக்ல நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த மூவியோட பிளஸ் பாயிண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. எஸ்பெஷலி ஜார்ஜ் மரியன் வர சீன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அம்மா சென்டிமெண்ட், சிஸ்டர் சென்டிமெண்ட், இந்த மாதிரி போர்ஷன்ஸ் எல்லாமே இந்த மூவிக்கு வந்து ஒரு பெரிய பிளஸாவே இருக்கு. முக்கியமா சூர்யா, ராதிகா, மமிதா பைஜுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குங்க இந்த படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சுனே தெரியல, சரன்னு போயிடுச்சுங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிளைமேக்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பிரெடிக்டபிள் கிளைமேக்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. அதனால கிளைமேக்ஸ் வரைக்கும் சரி நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அந்த கிளைமேக்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ கொஞ்சம் லேக் ஃபீல் அப்படின்றது கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து வருதுங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவருடைய பெஸ்ட் இந்த மூவி கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. பட் ஆனா இந்த மூவிக்கு என்ன மியூசிக் தேவையோ அதை வந்து அளவா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ பிஜிஎம் அப்படின்ற பொறுத்தவரையிலும் இந்த மூவிக்கு எங்கெல்லாம் வந்து ஒரு ஃபைட் சீன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஒரு இங்கிலீஷ் பிஜிஎமா இருக்கட்டும், தமிழ் பிஜிஎமா இருக்கட்டும், இன்டர்வெல் சீன்ல வர மாடி மேல மாடி கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து திருப்பி ஒரு ரீகம்போஸ் பண்ணி அவர் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே இந்த படத்துக்கு அழகாவே பொருந்திருக்குன்னே சொல்லாங்க. ஸோ விஸ்வநாத் அண்ட் சன்ஸ்க்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம போனதால எனக்கு வந்து இது வந்து ஒரு டீசென்ட் ஒன் டைம் வாட்ச் மூவியா தெரியுது. நீங்க வந்து கருப்பு மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா, ஒரு ஃபேமிலியா, ஒரு குடும்ப படமா இந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த படத்தை வந்து பிடிக்கும். ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி தான் சொல்லுவேன். நான் பர்சனலா இந்த மூவிக்கு வந்து 10க்கு 7.5 அப்படின்ற ஒரு ரேட்டிங் நான் தருவேங்க. நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து விட்டுருந்தாக்கா அது என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸா இருந்தாக்கா கீழேயும் அது கமெண்ட்ல வந்து ஆட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த மூவில சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மனோஜ். தேங்க்யூ.